நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து நட்சத்திரங்களுடைய கர்ம பதிவை நம்ம திருப்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில லாஸ்ட் எபிசோட்ல புனர்பூசம் பார்த்தாச்சு. இந்த எபிசோட்ல பூச நட்சத்திரத்தோட கர்ம பதிவு நம்ம பார்க்க போறோம். பூச நட்சத்திரம் கடகராசியில 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3 மற்றும் 4ஆம் பாதம் இருக்கு. பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துடைய அதிபதி சனி. சனியோட ஆதிபத்தியத்துக்கு கீழே இருக்கிற நட்சத்திரம் பூசம். ஆனா மரபணு முறைப்படி, டிஎன்ஏ முறைப்படி குருவுடைய கர்ம பதிவு சுமத்துட்டு வந்துட்டு இருக்கிறது பூசம். ஏன்னா பூசம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தோட டைட்டி யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ரஹஸ்பதி. பிரபஞ்சத்துக்கே குரு ப்ரஹஸ்பதி தான். அகண்ட பிரம்மாண்டமான விரிந்த நாலேஜ், யூனிவர்ஸுக்கே நாலேஜ், தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்குமே நாலேஜ், எல்லாத்துக்கும் நாலேஜ் கொடுக்கிற அந்த ப்ரஹஸ்பதி பூசத்தோட அதிதேவதையா வருது. பூசம் இண்டிகேட் பண்ற முக்கியமான 2 கிளாண்ட்ஸ், பீனியல் கிளாண்டும் பிட்யூட்டரி கிளாண்டும். அது ரெண்டுமே நாலேஜோட சம்பந்தப்பட்டது. தேர்ட் ஐ ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. அந்த அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில நம்மள ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல் எடுத்துட்டு போறது அந்த பீனியலும் பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அது ரெண்டுமே பூசத்தோட கண்ட்ரோல்ல வந்துடும், ப்ரஹஸ்பதியோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு குடும்பத்துல, ஒரு ஜாதகத்துல லக்னம் போய் கடக லக்னமா இருந்து லக்னம் போய் பூசத்துல நின்னாலோ, ஜென்ம நட்சத்திரமா சந்திரன் போய் பூசத்துல நின்னாலோ, லக்னாதிபதி போய் பூசத்துல நின்னாலோ, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அந்த வம்சத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பித்ரு தோஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தலைமுறையா. இது ஒரு நெகட்டிவ். பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர் பல ஜென்மங்களாக, பல பிறவிகளாக ஆன்மீகத்தை நோக்கி, காஸ்மிக் எனர்ஜி நோக்கி, ஹையர் எண்ட், ஸ்பிரிச்சுவல்ல ஹையர் எண்ட், அந்த மிஸ்டீரியஸ்ல ஹையர் எண்ட் நோக்கி ஒவ்வொரு பிறவிலையும் அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். பூசம் ஒரு வம்சத்துல இருக்கு அப்படின்னாலே அதோட பிளஸ் என்னன்னு பார்த்தா, அந்த வம்சம் சாமியாடி குறி சொன்ன வம்சம். கோவில் கட்டி, பரிவட்டம் கட்டி, தேர் வடமுடிச்சு இழுக்கிறது, கும்பாபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகிற வம்சம். இவங்ககிட்டே இந்த பிளட், இந்த ஜாதகர்கிட்டே இருக்கும். இன்ட்யூஷன் பவர் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். பின்னால நடக்கப்படுறது முன்னாலே அறியக்கூடிய வம்சம். இன்னும் அவங்க ஆன்சஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா தன்னோட டெத்தை முன்னாலே ப்ரெடிக்ட் பண்ணி செத்து போயிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சாக போறேன், எல்லாரையும் கூட்டிட்டு வா, பார்த்துட்டு செத்துறேன் அப்படின்னு. அந்த மாதிரி டெத்தை கூட ப்ரெடிக்ட் பண்றவங்க இந்த வம்சத்துல இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதோட மைனஸ் என்ன, இன்னொரு பிளஸ் என்னன்னா கடல் கடத்திடும், நாடு கடத்திடும். ஒன்னா ஐடிக்குள்ள போட்டு ஆம்சைட்டா வெளியே அமிச்சிடும், இல்ல படிக்கிறதுக்காக உயர கல்விக்காக வெளிநாடு அமிச்சிடும். பரதேச வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு பூசம் சப்போர்ட் பண்ணும். ஜோஷி நாலேஜுக்கு பூசம் சப்போர்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், அதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, பூசம் சயின்ஸோட சம்பந்தப்படும் சார், கேட்டரிங்கோட சம்பந்தப்படும், தயிர்பாலோட சம்பந்தப்படும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ட்ரிபிள் இசிஇ, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த ஹையர் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்குள்ளேயும் பூசம் சம்பந்தப்படும். பூசத்தோட சிம்பிள் பசுமாட்டோட மடி, அதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுவும் பல்கியா தான் இருக்கும். பூசம் அப்படின்னால என்லார்ஜ்மெண்ட், விரிவடைகிறது. அடுத்தவங்களுக்கு நரிஷ்மெண்ட், என்னத்தை கொடுக்கறது, ஊட்டச்சத்து, நாலேஜ், ஊட்டச்சத்தை கொடுக்கறது பூசம். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி அவங்க பர்த் பை பர்த் தான் உணர்ந்துட்டு வருவாங்க. இங்க பக்கத்துல விருந்தீஸ்வரர் கோயில், பழமையான சிவன் கோயில், கும்பாபிஷேகம் ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குது. ஒரு வாரமா சவுண்டு, ஓவர் சவுண்டு. நல்லது நடக்கட்டுமே. கும்பாபிஷேகம் கத்தல் 9 to 10 இன்னைக்கு. அதனால ஆர்ப்பாட்டம், கோலாகலம் தான். ஓகே, பூசம் அதோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, அந்த வம்சத்துல ஆக்சிடென்டல் டெத், சூசைடல் டெத், எதிர்பாராத மரணம், திடீர் மரணம், கேன்சர், டிபி, ஆஸ்மா, கிரானிக் டிசீஸ் வந்துட்டு போறது. பிரச்சனையே இல்லைன்னு இருப்பாங்க. இந்த ஜாதகர் போய் செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, பயாப்சிக்கு அனுப்புவாங்க, பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் நார்மல்ட்டு வருவாங்க. பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய சிவியரான தொந்தரவு பின்னால் அவங்களுக்கு இருக்கும். இந்த 2 விஷயம் பூசம் வேலை பண்ணும். பூச நட்சத்திரக்காரங்க லாங்குவேஜ் ட்ரெயினரா போறது, ஜோதிடத்துக்குள்ள நுழையிறது இருப்பாங்க. நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணி பாருங்க. இதெல்லாம் போன ஜென்மத்தோட தொடர்பு. ட்ரிபிள் இசிஇ, ஐடி இந்த ஃபீல்டுக்குள்ள போறது, மெடிசன் தொடர்றது, சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்குள்ள என்டர் ஆகுது, கேட்டரிங்குள்ள, இன்டர்நேஷனல் கேட்டரிங்குள்ள போறது எல்லாமே பூசம் சம்பந்தப்படும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இசிஇ இதெல்லாமே பூசத்துக்குள்ள வந்துடும். டிராவல்ஸ், ராகு வந்து டிராவல், ராகு டிரைவிங், ஹெவி வெஹிக்கிள்ஸ், ஹெவி மெஷின்ஸ் ராகு, லேட்டஸ்ட் கம்யூனிகேஷன் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ராகு. பூசம் சம்பந்தப்பட்டு நான் எஃபி மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணட்டுமா, உபேர் மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணட்டுமான்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிடம் பார்க்கறவங்க, ஜோதிடர்கள் நிறைய பூசத்துல சம்பந்தப்படுறாங்க. 10ஆம் பாவம் பூசம் வந்தாலோ, இல்ல விதி மதி கதி, லக்னம் நிக்கிற நட்சத்திரம், சந்திரன் நிக்கிற நட்சத்திரம், லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரம் பூசம் வந்தாலும் இதெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, பூசம் வந்து சித்தர்கள் சமாதி அடையாத தேர்ந்தெடுக்கிற நட்சத்திரம்.
குரு பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணுங்க. நார்மலாவே உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. ஜீவசமாதினா என்னன்னு கேட்பாங்க நிறைய பேர். இவங்க ஜீவசமாதி வழிபாடு தேடல சின்னதுல இருந்தே இருப்பாங்க. சித்தர்கள் வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் பூச நட்சத்திரத்துக்கு சிறந்த பரிகாரம். திதி கொடுக்க தவறிக்கிற வம்சம் அப்படிங்கறதுனால வருஷம் வீட்லயே ஒரு நல்ல பூஜை, நல்ல ஒரு பிரீஸ்ட கூப்பிட்டு, நல்ல ஒரு வேதம் படிச்சு ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு வீட்டிலேயே பூஜை போட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது நல்லது. மந்திர உச்சாரணங்கள் வீட்டுக்குள்ள ஒலிக்க வைங்க. அதை தவிர வருஷம் ஒரு தடவை நதியோரத்தில் கடலோரத்தில் போய் கொடுங்க, அதுவும் தப்பு இல்லை. வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் மந்திரங்கள் நிறைய வரணும். வேற்றுமொழி கண்டிப்பாக படிங்க, அதுவும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக போயிடும். கேன்சர் வம்சத்துக்குள்ளேயே ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் வறுத்து பொடிச்சுக்கோங்க. பொடிக்க வேண்டாம், நல்லா வறுத்துட்டு ஒரு சொம்பு தண்ணியை விட்டுட்டு அதை அரை சொம்பா சுண்டின அப்புறமா அதை குடிங்க. பூசம் வீட்டில் இருக்கிற அந்த வம்சத்தில் எல்லாருமே கருஞ்சீரக கஷாயம் குடிக்கணும். திராட்சை, கருப்பு திராட்சை, கொட்டையோட இருக்கிற கருப்பு திராட்சை கடிச்சு சாப்பிடணும் கொட்டையோட. இதெல்லாம் கேன்சர் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். எல்லாரோட உடம்புலயும் கேன்சர் கிருமி இருக்கும், இந்த வம்சத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓரளவுக்கு பூசம் சம்பந்தமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். யாரோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க 2-3 பேர், கர்மாவை தெரிஞ்சுக்கிறது எப்படி, கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டு அது ப்ரூஃப் எல்லாம் கிடையாது அப்படின்னு. ஒரு 20,000 ஜாதகம் இது வரைக்கும் பார்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 ஜாதகத்திலையும் அவங்க கடந்த பிறவியில் இதெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமான இந்த ஜென்மத்தில் நீங்க நல்லது கிட்ட ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஆமா அதுதான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. வேற என்ன பிராக்டிகல் ப்ரூஃப் வேணும்? ஒரு ஜாதகம் கூட தப்பிச்சு போல போயிச்சு போல. ஸோ டிஎன்ஏ முறையில் நட்சத்திரங்களை பிடிக்கிற விஷயத்துல கடந்த ஜென்மம் நம்ம ஜெம் நாட் ஒன்லி ப்ரீவியஸ் பர்த், பல ஜென்மங்களா நம்ம என்ன கர்மாவை தொட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா காட்டும். அது ரொம்ப பாசிட்டிவா தொட சொல்றோம், நெகட்டிவா கொஞ்சம் குறைச்சு விட்டு அந்த விஷயங்களை பாசிட்டிவா இன்வால்வ் ஆக சொல்றோம். சிம்பிள் கான்செப்ட் அதுதான். மிக்க நன்றி. இன்னொரு வெளியில உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோட கன்சல்டேஷன் தேவைப்படுற பட்சத்தில் வாட்ஸ்அப் நம்பர் 7373092818 ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஃபர்தர் ப்ரொசீஜர் ஃபார்வர்ட் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி. உங்களால தான் நான் ஆஸ்ட்ரோ பிருந்தா அகைன். தேங்க்யூ.